சின்ன வயசுல ஈவினிங் ஸ்கூல் விட்டு திரும்ப வீட்டுக்கு போனா அம்மா ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சிருப்பாங்க. அதுல என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் இந்த பால் கேசரி. எங்க அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்தத நான் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு நான் சொல்லி தரேன். இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அது நல்லா கரைஞ்சதும் ஒரு 10 முந்திரி பருப்பை போட்டு நல்லா கோல்டன் கலர்ல வர வரைக்கும் அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதே பாத்திரத்துல கொஞ்சம் நெய் விட்டுட்டு ஒரு கப் ரவா எடுத்து நல்லா கோல்டன் பிரவுன் கலர்ல வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டு கையோட ஒரு 1/4 லிட்டர் பாலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேகிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நானும் ஒரு கப்பு நிறைய சுகர் எடுத்துக்கிறேன். இது கூடவே நானும் மில்க் மேடும் ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு அப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கலனா அந்த மில்க் மேட் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிருங்க. கூடவே நம்ம நெய்ல வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, கொஞ்சம் லைட்டா ஏலக்காய் பொடி, அப்புறம் குங்குமப்பூவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. இப்போ ஒரு மிக்சிங்க போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்க. நான் பெட் கட்டுறேன், இந்த மாதிரி ஒரு கேசரிய நீங்க லைஃப்ல சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. இந்த கேசரிக்கு உங்க நாக்கு அடிமையாகிடும்.